ஹாய் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு மல்லிசீல என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, இப்போ என்ன மல்லிசீல போயிட்டு இருக்கு கேக்குறீங்களா? முக்கியமான விஷயம் தாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க, ஏன் போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரோட வேண்டுதலுக்கு என்னங்க, நம்ம மல்லி அவங்களோட பேக் பிளாக் கலர் பேக் அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கடா போறாங்கன்னு பாக்குறீங்களா? வேற எங்க இல்லைங்க, நடு ரோட்டுக்கு. ஆமா, நம்ம வெண்பா குட்டி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் திரும்பவே வரக்கூடாது சொன்னதுனால, இனிமே உங்களுக்கு என்ன பத்தின டென்ஷன் தலைவலி வேண்டாம், நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேக்கை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி விஜய் ஒழுங்கா முகம் கொடுத்து பேசல, ஸோ ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம மல்லி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்களா, வழியில இருட்டுல நம்ம மல்லி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல தாங்க நம்ம வெண்பா குட்டி எந்திரிச்சிருக்காங்க. எழுந்ததும் கேட்ட முதல் கேள்வி, மல்லியம்மா எங்க? நேரா ஹாலுக்கு வந்துட்டு மல்லியம்மான்னு கூப்பிட்டுட்டு கிச்சன் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஹால்ல ராஜேஸ்வரி ரஞ்சிதா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, மல்லியம்மா எங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா உடனே பதில் சொல்றாங்க, மல்லியம்மா இனிமே கிடையாது, அவ கிளம்பி போயிட்டா. நம்ம ரஞ்சிதா சொல்றா, மல்லி இல்ல இனிமே வில்லி தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட வெண்பா குட்டி அப்படின்னு ஷாக்ல வராங்க. இந்த ஷாக்கிங்ல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு இந்த பக்கம் யோசிச்சாலும் லெஃப்ட் சைட்ல ஒரு பக்கம் சொல்லுது, இல்ல மல்லி ரியலா தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க. வழியில நம்ம விஜயோ அரவிந்தோ மல்லியை பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்க மனசு சொல்லுது. ஆனா என்னங்க பண்றது, இதுக்கு நடுவுல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எது சொல்றது, முக்கியமான விஷயம், பாதி வெளில பார்த்து கூப்பிட்டுட்டு நேரா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்துட்டு மல்லி ஏன் வீட்டை விட்டு போனா, யார் உங்களை அனுப்ப சொன்னது அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பிடிச்சி மிதிச்சு பெரிய பள்ளையத்தை கிளப்புவாரா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் எனக்குள்ள போயிட்டு இருக்கு. வியூவர்ஸ் ஆனவங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் தாங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்ம மல்லி சொல்ல போனா மல்லி இஸ் த தங்க கம்பி, கோல்டே சில்வரே அப்படின்னு ரகம் பிரிக்காத ஒரே மல்லி நம்ம மல்லி தாங்க. ஆனா மல்லிக்கே இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் போதுதான் நாட்டின் நரம்பெல்லாம் துடிக்குது. தக்காளி அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பிடிச்சி தூக்கி துவைக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, சரி விடுங்க பாத்துக்கலாம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி பேக்கை தூக்கிட்டு போனாங்க, அப்படியே பேக்கோடய போயிடுவாங்களா இல்ல திரும்ப இப்படி வருவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ள இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கான மொத்த விடையும் இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லலைங்க, ஏன்னா அடுத்த வீடியோவில் தான் சொல்ல போறேன். ஓகேங்களா? அப்ப இந்த வீடியோ எதுக்குன்னு கேக்குறீங்களா, நம்ம மல்லி பேக்கை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இது எதனால, ஏன், இதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம மல்லி திரும்ப ரிட்டர்ன் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோல அப்லோட் பண்ற. மறக்காம வீடியோ போயிட்டு பாருங்க. எந்த பக்கம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்கலீங்க, அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன், அப்ப பாத்துக்கோங்க. சோ அப்படி பார்க்கும்போது என்னோட வீடியோ என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ நண்பர்களே, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. டாடா, see you, bye bye. This is your all, welcome back.